இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி எப்படி காரசாரமாக செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நண்டு கிரேவிக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். 4 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் பெரிய தக்காளியாக 1 சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா அப்படியே நான் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இதை நல்லா கட் பண்ணி கூட நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பொடி எப்போவுமே எண்ணெயில் வதக்குனிங்கன்னா கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பவுலை அலசி நான் கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா கொதி வரணும். நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் நல்லா கொதிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். மசாலா எல்லாமே நண்டோட நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்தில் நண்டு குக் ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம இப்போ குக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கமகமன்னு வாசனையோட காரசாரமான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.